ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையிலிருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காலை மன்னா நேயர்களுக்கு சுருக்கமாக பதிவு செய்கிறேன், கேளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். என்னாகமத்தின் புஸ்தகம் 13:30, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இந்த ரெண்டு பகுதியிலிருந்து சுருக்கமாக என்னுடைய வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20லிருந்து 26 வரை உங்க வேதாகமத்துல திறந்து வாசிங்க. அங்க பண்டிகைக்கு சில கிரேக்கர்கள் வராங்க, எருசலேமில் உள்ள பண்டிகைக்கு. அந்த கிரேக்கர்களுக்கு இயேசுவை பார்க்க ஆசை. ஆகவே பிலிப்பிட்ட சொல்றாங்க, ஐயா இயேசுவை பார்க்கணும் சொல்லி. அவர் கனம் பண்ணுகிற பாத்திரமாய் நீங்கள் மாறுவீர்கள், உங்கள் ஊழியத்தை இதா கனம் பண்ணுவார். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தால், மோசைக்கு முன்பதாக மோசே 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு மனிதர்களை தேர்ந்தெடுத்து கானான் தேசத்தை பார்ப்பதற்காக அனுப்புகிறார். சுற்றி பார்க்க சொல்கிறார். ஒரு 9 விதமான காரியங்களை சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் என்னாகமும் 13ஆம் அதிகாரத்துல அந்த 9 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேசத்தை சுற்றி பார்க்கும்போது எப்படிலாம் பார்க்கணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 12 கோத்திரத்துல 12 பிரபுக்களை தலைவர்களை எடுத்து அனுப்புனா 10 பேர் சொன்னது துர்ச்சதியா இருந்துச்சு. அங்க நாங்க ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம், கிர்காசியரை பார்த்தோம், இப்படிலாம் சொல்றாங்க. அவங்க எங்க பார்வைக்கு பெரியவர்களா இருக்கிறாங்க, வெட்டுக்கிளிகளை போல நாங்க இருந்தோம், இப்படிலாம் செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆனா காலைப்பு அங்க செய்திகளை சொன்னவங்கள்ட்ட சொல்றது, நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், உடனே போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வந்ததுல அமலேக்கரை பத்தி சொல்றாங்க. அமலேக்கரை பார்த்தோம். அமலேக்கர் யார் கேட்டா யுத்தம் பண்ண வல்லவர்கள். ஏத்தியர்களை கண்டவங்க சொல்றாங்க, ஏத்தியர்கள்னா வல்லமை மிக்கவர்கள். எபிசியரை பார்த்த சொல்றாங்க, யுத்தம் பண்ணுகிறவர்கள். எமோரியரை பார்த்த சொல்றாங்க, எமோரியர்னா நோட்டம் போடுகிறவர்கள். ஊழியத்தை நம்ம செய்யும் போது சில நோட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கானானியரை பார்த்தோம், கடற்கரை அருகே. கானானியர்னா வைராக்கியம், பொறாமை உள்ளவர்கள். இப்படிப்பட்டவங்க மத்தியில தான் நம்முடைய ஊழியத்தை செய்யணும். ஜனங்களை நம்ம பார்க்கணும், அவங்க எதுல குடியிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட விவசாயம் அங்க இருக்கு. இப்ப அங்க போனவங்கல்ல திராட்சை கொலையை கொண்டு வராங்க அடையாளத்துக்காக. ஆனா காலைப்பு சொல்கிறான், நாம் அதை எளிதா ஜெயிக்கலாம், ஆனா உடனே போவோம். இந்த காலைப்புக்குள்ள இருந்த விசுவாச வார்த்தை, காலைப்புக்குள்ள இருந்த உறுதி. நம்ம 2 பேர் தான், ஆனா நம்ம பட்டணத்தை பிடிச்சிடலாம், கானான் தேசத்தை பிடிச்சிடலாம். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்முடைய சபையை வைத்திருக்கிற சுற்றி இருக்கிற கிராமங்கள் பட்டணங்களை பிடிக்கணும். நமக்கு சொல்றவங்க 10 பேர், மெஜாரிட்டி எல்லாம் துர்ச்செய்தி சொல்றவங்க தான் இருப்பாங்க. ஆனா 2 பேர் நற்செய்தி சொல்றாங்க பார்த்தீங்களா, 2 பேர் எளிதா ஜெயித்துக்கலாம் சொல்ற பார்த்தீங்களா. அதே போல நம்முடைய ஊழியத்துல இருப்பாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு அவர்களை வைத்து நம்ம ஊழியம் செய்யும் போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். காலைப்பு என்றால் அர்த்தம் முழு இருதயம். முழு இருதயத்தோட சொன்னதுனாலதான் அந்த பட்டணத்தை எளிதாய் ஜெயிக்க முடிந்தது. இன்றைக்கும் தேவனாகி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற பகுதிகளில அந்த பகுதியை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் ஊழியத்தை கர்த்தர் வளர்ச்சிப்படுத்துவார். ஒருவேளை நல்ல ஊழியம் செய்ய ஆட்கள் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருப்பீங்கன்னா, யோசுவா, காலைப்பு போன்ற ஆவி உடையவர்கள் உங்கள் ஊழியத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எளியவர்களா இருக்கலாம், கஷ்டப்படுகிறவர்களா இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வார்த்தை பவர்ஃபுல்லான வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்து அவர்களை வைத்து நாம் ஊழியம் செய்வோம், நம்முடைய ஊழியம் வளரும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வழக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்ட 2 மகத்தான சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையில கடைபிடித்து நடக்க உதவி செய்யுங்க. தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.